வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் வந்து ஆப் 3 நாளாக ஒர்க் ஆகலை, எப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எழுத்து வடிவான பதிவை பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் நமக்கு தெரிஞ்ச உண்மையான ஒரு சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன். சரிங்களா, வாங்க பார்ப்போம். 3 நாள் ஆகியும் ஏன் இன்னும் மைவித்ராஜ் ஆப் இயல்பு நிலைக்கு வரல? மைவித்ராஜ் புதிய உறுப்பினர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை செய்தி. 3 நாளாக ஏன் இன்னும் மைவித்ராஜ் ஆப் இயல்பு நிலைக்கு வரல என்று உறுப்பினர்கள் அனைவரும் மிகுந்த குழப்பமாகவும் வருத்தமாக இருக்கிறீங்க என்பது நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மைவித்ராஜ் உறுப்பினர் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் நிறுவனத்திற்கு சாதகமாக நடக்கலை என்பது தான் உண்மை. மக்கள் பலமுறை ஏமாற்றத்தை சந்தித்துள்ளார்கள். உதாரணமாக தேர்தல் சமயத்தில் என்னது KYC டாக்குமெண்ட் அப்டேட் நம் நிறுவனத்தை தலையின்றி செயல்படும் என்று கூறினாங்க. 1. 2வது, பிறகு தேர்தல் சமயத்தில் பண பரிவர்த்தனை செய்தால் அது மைவித்ராஜ் நிறுவனத்துக்கு தான் ஆபத்து, அதனால் தேர்தல் பணியில் முடியட்டும்னு சொன்னாங்க. 3வது, மைவித்ராஜ் நிறுவனம் மேல் ஒரு உண்மைக்கு புறமான புகார் கொடுத்துருக்குறாங்க. அதை MD திரு சக்தியானந்த் சார் அனைத்து டைரக்டர்களும் தலைமறைவாக இருக்கிறாங்க என்பதை குறிப்பே போட முடியலன்னு சொன்னாங்க. 4வது, மைவித்ராஜ் MD திரு சக்தியானந்த் அவர்கள் மைவித்ராஜ் நிறுவனத்தில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் காத்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த பொய் வழக்கும் அந்த விலக்கு விசாரணை காரணமாக எதையும் செய்ய முடியாமல் இப்படி ஒளிந்திருக்கிறேன் என்று கூறினார். மேலும் இப்படியே நம்மால் இருக்க முடியாது என்று ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு? 5வது பாயிண்ட், நாம் அனைவரும் அறிந்தது. MD திரு சக்தியானந்த் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த விசாரணையாக இருந்தாலும் என்னை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று MD சரண்டர் ஆனார். இந்த சமயத்தில் அதிகபட்சம் 2 மாதங்கள் 60 நாட்கள் முடிந்தால் பெயில் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அப்புறம் 6வது, பிறகு விசாரணை நடக்கும் சமயத்தில் மைவித்ராஜ் ஆஃபீஸ் அனைத்தும் விடுமுறை விடுங்கள், இல்லை என்றால் அதையும் கோர்ட் பறிமுதல் செய்யப்படும் என்று KTV கார்த்திக் பிள்ளை சொல்லியதும் கூறினார்கள். இப்போ 7வது, அடுத்த 60 நாள் முடிவுக்கு வரும் சமயத்தில் ஸ்டாட்யூட்டரி பெயிலில் வெளியே வந்தால் சில கட்டுப்பாடு இருக்கும், அதனால் மெரிட் பெயிலில் முயற்சி செய்கிறார் என்று சொன்னாங்க. இப்போ 8வது, மெரிட் பெயில் கிடைக்கல, அதற்கும் காரணம் சொல்லியிருக்காங்க. இப்படி எதுவுமே மைவித்ராஜ் உறுப்பினர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. இந்த நிலைமையில் இருக்கும் மைவித்ராஜ் உறுப்பினர்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஆப் நார்மலாக வேலை செய்து வருது என்ற ஒன்று மட்டுமே நம்பிக்கை தரும் வகையாக இருந்தது. இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது தொடர்ந்து 3 நாட்கள் மைவித்ராஜ் ஆப் வேலை செய்யலை என்பதால் உறுப்பினர் தொடர்ந்து குழப்பமாக வருத்தமாக இருக்கிறாங்க என்பதை நம்மளால் நல்லா அறிஞ்சு கொள்ள முடியுது. எனவே புதிய உறுப்பினருக்கு அறியாத ஒரு விஷயம், மேலும் புதிய நபர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை தகவல் இருக்குது. அது என்னென்னா, இப்போ தொடர்ந்து 3 நாளாக ஆப்பை செயல்படாமல் இருப்பது போல் மைவித்ராஜ் MD திரு சக்தியானந்த் அவங்க வெளியே இருந்த போதும் 1 வார காலம் ஆப் செயல்படாமல் இருந்திருக்கு. இது பழைய உறுப்பினர்கள் நன்றாக தெரியும். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. கூடிய விரைவில் ஆப் இயல்பு நிலைக்கு வரும். மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, அதோடு நம்ம MD திரு சக்தியானந்த் சார் இப்போது பெயிலில் வெளியே வந்து விட்டார். நிச்சயம் அதனால் கூடிய விரைவில் ஆப் இயல்பு நிலைக்கு வரும். காத்திருங்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். இப்போது இது நமக்கு பகிரப்பட்ட தகவல். இது இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன். MD சக்தியானந்த் சார் இனிமேல் நம்முடைய ஆப்பில் பல விதமான சர்வர் அப்டேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு புதுப்பொலிவுடன் ஆப் நம்முடைய ஆப்பே வரும், அல்லது வேறு ஆல்டர்னேட் ஆப் வரும். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன், இதுக்கு அதிகபட்ச காலம் ஒரு 1 மந்த்து கூட ஆகலாம். சரிங்களா, அதிகபட்சம் எப்போ ஒர்க் ஆகும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் 1 மாதமாவது ஆகலாம். அப்புறம் MDயோடைய கண்டிஷன் பெயிலை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது நமக்கு MDயோடைய விஷயத்துக்கு கம்பெனி நடத்துறதுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. நம்மளுடைய அட்வொகேட் டீம் லீகலாக எந்தெந்த முறைப்படிலாம் நம்ம கம்பெனி நடத்தலாம், எந்தெந்த ஸ்கீம்லலாம் சேஞ்ச் பண்ணி நடத்தலாம் அப்படிங்கிற கைடன்ஸோட சிறப்பாக நம்மளுடைய நிறுவனம் நடக்க தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் இந்த நிபந்தனைகள்லாம் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. அது எவ்வளோ காலம் இருக்கிறாங்கன்னா 15 நாள் 15 நாள் இந்த நிபந்தனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். 15 நாளுக்கு அப்புறம் இந்த பெயில் பெட்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த நிபந்தனைகள்லாம் பெரும்பான்மையான நிபந்தனைகளை குறைச்சிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நடவடிக்கை எல்லாமே நிறுவனம் சிறப்பாக எடுக்க தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் இவ்வளோ காலம் மைவித்ராஜ் நிறுவனத்து மீது நம்பிக்கையாக உறுதியாக இருந்திருப்பீங்க. அதே நம்பிக்கையோட தொடருங்க. நிச்சயமாக நம்ம நிறுவனம் இந்த எல்லா சிக்கலிலிருந்து வருவதற்கு குறைஞ்சது ஒரு 2 மாத காலமாக தான் நம்முடைய வங்கி கணக்கிற்கு பணம் வருவதற்கு. அதோட தயவுசெய்து மைவித்ராஜ் உறுப்பினர் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ MD இன்றைக்கி கூட வீடியோவில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது தயவுசெய்து அவங்க வீடியோவோட கமெண்ட்டுகளை எப்போ பேமெண்ட் போடுவீங்க, அந்த மாதிரி மனசு கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு நம்முடைய இயலாமை வெளிப்படுத்துறது எதிரிகளுக்கு மிகப்பெரிய அதுவே ஒரு சாதகமான ஒரு விஷயமாகிடும். ஸோ நிறுவனத்துக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிறுவனம் காலம் ஃபுல்லாக இயங்கணும் அப்படின்னா உங்களுடைய கவலைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு தயவுசெய்து நம்முடைய MDயோடைய அந்த MD ஃபோரம் சேனலுடைய வீடியோவில் உங்களுடைய ஆதரவு மட்டும் நிறுவனத்துக்கு தெரியுங்க. நிறுவனம் பழைய நிலைமைக்கு வரதுக்கு ஒரு 2 மாதமாக ஆகும். அந்த ப்ரீத்திங் பேச நம்ம நிறுவனத்துக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கடந்த 6-7 மாதமாக வியாபாரம் நடக்கலைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா, மேலும்
நம்முடைய நிறுவனத்துக்காக நம்ம இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த உதவி ஒத்தாசையை ஒத்துழைப்பை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு தான் நம்முடைய எம்டியும் நம்புவார். மேலும் இது போன்ற உண்மையான தகவலுடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.